வெற்றிவேல் முருகனுக்கு கருவுரா. எல்லாம் வல்ல பழனாபுரி வாழ் பால தண்டாயுத சுவாமி கருவுரா. குருநாதர் அருணகிரி பெருமான் திருடலே சரம் சம்சரம். கந்தர் அலங்காரத்தில் 2வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். எரி மூண்டது என்ன விழித்து புகையழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அதாவது எழுத்து பிழையற கற்கின்றீர். எந்த கவியை அன்பால் கற்கணும், அன்பால எழுத்து பிழையற கற்கணும். அதுவும் யாருடைய கவிய? வேலன் கவியை. எப்படிப்பட்ட வேலன்? அயில்வேலை ஏந்திய வேலன் கவியை. அந்த அயில்வேலன் யாரு? என்ன பராக்கிரமம் உடையவன்? அழித்து பிறக்க ஒட்டா, மீண்டும் பிறக்காமல் செய்யும் கூர்மையான வேலை தாங்கிய எம்பெருமான் முருகவேளை புகழும் கவியை அன்பினால் எழுத்து பிழைகள் இன்றி கற்காமல் இருக்கின்றீர்களே மக்களே. கனல் மூண்டது போல் விழித்து அதிலிருந்து புகை எழும்படியாக கோபத்தால் பொங்கும் கொடுமையுடைய யமன் தான் விடுகின்ற பாசக்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அந்த நாளிலா போய் கவி கற்பது? முதல்ல எழுத்து பிழையற கற்காம இருக்கீங்களே. ஒருவேளை காலம் கனிந்து வரவில்லையோ, இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, காலம் உங்கள் காலமெல்லாம் கடந்து காலன் உங்களை கழுத்தில் சுருக்கிட்டு கயிற்றால் இழுத்துக்கிட்டு போற நாள்லாம் நீங்க கவி கற்று எம்பெருமானை புகழ்ந்து விட முடியும். அதனால் எம்பெருமான் மகிழ்ந்து உங்களுக்கு மீண்டும் பிறவா பெற்றியை தந்துவிட முடியும். அப்ப என்ன அர்த்தம்? இப்பொழுதே எம்பெருமானுடைய புகழ்கவிகளை எழுத்து பிழையற கற்கின்றீர். பிறக்க ஒட்டா அப்படின்னா மீண்டும் பிறக்காது. அயில்னா கூர்மையான, கவியைனா துதிப்பாடல், எரினா நெருப்பு, பொங்குனா சீரும், வெம் கூற்றல் கொடிய யமன், கயிற்றால்னா பாச கயிற்றால், அன்றோனா அந்த நாளிலோ. என்ன பொருள்? உலகோரே வினை பயன்களை முற்றிலும் அழித்து இந்த உலகில் மீண்டும் பிறக்காமல் பேரின்ப வீட்டை ஆன்மாக்களுக்கு வழங்க வல்ல வள்ளல் எம்பெருமான் முருகவேளும், வள்ளலான எம்பெருமான் முருகவேளும், கூர்மையான ஞானமேயான வேலாயுதத்தை தரிப்பவனுமான திருமுருகப் பெருமானை போற்றி புகழும் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் மயில் சேவல் விருத்தங்கள், திருவகுப்பு போன்ற நவமணி பாடல்களை இன்றே மெய்யன்போடு எழுத்து பிழைகள் சிறிதுமின்றி கற்று ஓதாமல் இருக்கின்றீர்களே. உங்கள் உய்விற்கு உற்ற அந்த எளிய வழியை மேற்கொள்ளாமல் இப்படி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்களே. ஐயோ ஐயோ, இன்று அன்றி எப்பொழுது கற்பீர்? தழல் மூண்டு எரிவதை போன்ற விழிகளால் உருட்டி பார்த்து சினத்தால் புகையெழுமாறு சீறி பாசக்கயிற்றை வீசி அதனால் கழுத்தில் சுருக்கிட்டு கொடிய யமன் உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த அந்திம நாளிலா திருப்புகழ் பாடலை கற்கலாம் ஓதலாம் என்று இருக்கின்றீர்கள்? அப்போது அது இயலும் என்று எண்ணி வாழா இருக்கின்றீர்களா? அந்த நேரத்தில் உடல் சுருங்கி பொறி புலன்கள் செயலிழந்து சிந்தை மயங்கி உணர்வுகள் குன்றி முற்றிலும் இயலாத நிலையில் ஆன்மா மரணப்படுக்கையில் கிடக்க நேரிடுமே. அந்த நேரத்தில் ஆன்மா உய்வதற்கான எதையும் கற்கவோ ஓதவோ இயலாது என்ற உண்மையை அறிந்து தெளிவீர். இன்றே இப்பொழுதே திருமுருகனின் பெருமைகளை வாழ்த்தி பாடும் திருப்புகழ் போன்ற அருணகிரி பெருமானின் அனைத்து நவமணிகளையும் மெய்யன்போடு கற்றிடுவீர், பிழையின்றி ஓதிடுவீர், ஓதி உயிர்ந்திடுவீர். இதான் பாடல். என்ன? கண்கட்ட பிறகு கதிரவ நமஸ்காரம் பண்ண முடியாது. எழுத்து பிழையற கற்கின்றதுன்னு சொல்கிறார். அதுக்காக இப்போ படிக்கணுமா? இப்போ என்ன வயசாகிடுச்சு, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது, அப்போ படிச்சுக்கலாம். எப்போ படிச்சுக்கிறது? காலம் கடந்து விடும், காலம் வந்து விடுவான். அந்த காலத்தில் படிப்போம் என்றால் படிக்க முடியாது. ஆதலால் அன்பர்களே, இன்றே திருப்புகழ் போன்ற எம்பெருமானின் மெய்ப்புகழை பாடும் துதிப்பாடல்களை அன்போடு மெய்யன்போடு கற்றிடுங்கள்.
பிழையின்றி ஓதிடுங்கள், ஓதி உயர்ந்திடுங்கள். இதுதான் இந்த பாடல் நம்ம சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான கருத்து. இதை எல்லாம் வல்ல பழனியாண்டன் திருவடி சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமன் திருடலே சரம் முருகாஜனம். பழனியாண்டவனுக்கு அரோகர். முருகாஜனம்.